அந்த காலத்துல யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக நம்முடைய அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டாங்களோ மொழிப்போருங்கிற போர்வையில திருப்பூர்ல ஒரு போலீஸ் வேனை கவுத்து அப்படியே தீ வச்சு எரிச்சாங்க மொழிப்போர் அப்படிங்கிற போர்வையில். அந்த காலத்துல பொது சொத்துக்களுக்கு நாசம் விளைவித்தவர்கள், அப்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள், அந்த பழைய திமுக வன்முறையில ஈடுபட்டவங்களை எல்லாம் மொழிப்போர் தியாகின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு பென்ஷன், அவங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, அதாவது அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து கட்சிக்காரர் கொடுக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் ரத்து பண்ணணும். ஜனவரி 24 மும்மொழி கல்வி திட்டம் வேண்டி இந்து மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க எப்பொழுதும் போல மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க தபால் கார்டு அனுப்புகின்ற நிகழ்ச்சி நடத்த போறோம். நாடு முழுக்க மும்மொழி கல்வி திட்டம், நவோதயா பள்ளிகள் தமிழகத்திலே துவக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கை, தாய்மொழி கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழகத்தினுடைய கல்வித்தரம் வெகு மோசமாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க இருமொழி கல்விக் கொள்கை தான் அப்படிங்கிறார். இந்த இருமொழி கல்விக் கொள்கையால என்ன பயன் இந்த நாட்டுக்கு? ஒரு பயனும் இல்லை. எனவே இந்த பிற்போக்குத்தனமான, ஏன்னா இதெல்லாம் திமுக காரங்க அவங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல மத்திய பாடத்திட்டத்தை பயன்படுத்துகிறார்கள், இந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய, ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூல்ல எல்லாம் இந்தி படிச்சுதான் ஆகணும், காசு கொடுத்து இந்தி படிச்சாங்க. ஆனா சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்தி படிக்க கூடாது. இதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்கு. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலே அன்றைய தினத்தை விடுமுறை தினமாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலும் இந்த அயோத்தி அந்த நாளுக்கு ஜனவரி 22ஆம் தேதி எல்லா பக்தர்களும் அதிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே எல்லா ராமர் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற வேண்டும். சேகர்பாபு அவர்கள் அறிவித்திருக்கிறார், அயோத்தி ராமர் கோயிலுக்கு விரும்புகின்றவர்களை நாங்கள் இலவசமாக அழைத்து சென்று வருவோம் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு என்னுடைய வரவேற்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திருவள்ளுவர் மேலே யாரும் கரை பூச முடியாதுன்னு சொல்லிக்கிறார். ஆளுநர் காவி நேரத்தில் திருவள்ளுவர் படத்தை வெளியிட்டு அதுக்கு மரியாதை செஞ்சுக்கிறார். அது தொடர்பாக அவர் அப்படி சொல்லிக்கிறார். அதே போல் திமுகவினுடைய மகளிர் அணி செயலாளர் திரு கனிமொழி அவர்கள், எம்பி அவர்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி சரியான புரிதல் ஆளுநருக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவதுங்க, திருக்குறள் படி திருவள்ளுவர் படி இவங்க ஆட்சி நடத்தல. திருக்குறள்ல புலால் உண்ணாமை ஒரு அதிகாரமே இருக்குது. சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு கடை, பிரியாணி கடை, 10 திருக்குறள் சொன்னா அவங்களுக்கு பிரியாணி, அவங்களுக்கு பரிசு, அனீபா பிரியாணி கடை போட்டிருந்தாங்க. இந்து மக்கள் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து புகார் கொடுத்து வள்ளுவர் புலால் உண்ணாமையை வலியுறுத்தியது. இவங்க திருக்குறளை எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க திமுக காரங்க. இப்ப அந்த போர்டு அகற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் கள்ளுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. எந்த காலத்திலுமே திமுக காரர்கள் திருக்குறளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஈவேரா திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொல்லி இருக்கிறார்கள். திருக்குறள் கற்பின் திறம் பற்றி பேசுகிறது. திருக்குறளை பல இடங்களிலே இழிவுபடுத்தியவர்கள். திருக்குறளுக்கு இவங்க பண்ண துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. சும்மா வள்ளுவர் கோட்டம் கட்டணும், வானுயர நாங்க விவேகானந்தர் அந்த நினைவு சின்னம் அருகிலே வள்ளுவனுக்கு, ஐயன் திருவள்ளுவனுக்கு நாங்கள் சிலை அமைத்தோம், இதெல்லாம் சொல்லுகிறார்கள். திமுகவினர் தான் திருக்குறளை ஒரு நாத்திக நூலாக காட்டுவதற்கும் திருக்குறளை ஒரு கிறிஸ்துவ நூலாக மாற்றுவதற்கும் உதவி செய்கிறார்கள். உலக பொதுமறை திருக்குறளா குரானான்னு ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதினார், மதனின்னு ஒருத்தர் எழுதினாரு. அதுக்கு முன்னுரையை கருணாநிதி எழுதினார். உலக பொதுமுறையா திருக்குறள் இருக்க முடியாது. அன்பழகன் எழுதினார் முன்னுரை. நான் அந்த புத்தகம் எல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். என்னைக்குமே இவங்க திருக்குறளை ஒப்புக்கொண்டவர்கள் அல்ல. கனிமொழிக்கு தான் திருக்குறள் தெரியாது. கடவுள் வாழ்த்தோடு தான் திருக்குறள் ஆரம்பிக்குது இல்லையா? 10 பாட்டு என்ன? திருக்குறள் என்பது ஒரு நீதி நூல். நம்முடைய அதை ஈவேரா மிக தெளிவா சொல்றாரு. இது ஆரிய சனாதன கொள்கைகளை வலியுறுத்தக்கூடிய நூல் அப்படின்னு அவரு ஈவேரா சொல்றாரு. இந்த ஈவேரா எந்த காலத்திலையும் திருக்குறள் படி வாழ்ந்தவர் கிடையாது. இவங்கெல்லாம் புலால் உண்ணுபவர்களும், அதே மாதிரி கல்லுண்ணுபவர்களும், கற்பு திறத்தை பற்றி பேசுபவர்களும் அவங்கதான் திருக்குறளை பத்தி பேச முடியுமே ஒழிய மோடிக்கு அந்த தகுதி இருக்குது. உலகம் முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளை
கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார். ஆனா இவங்க திருக்குறளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கனிமொழிக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் காவியா தான் இருக்காரு. 400 வருஷமா மயிலாப்பூர்ல வள்ளுவனுக்கு கோயில் இருக்குது. எத்தனை 400 வருஷமா இருக்கு. அந்த கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை தான் நிர்வகிக்குது. யார் நிர்வாகம் பண்றா? இந்து சமய அறநிலையத்துறை தான் நிர்வகிக்குது. அங்க வள்ளுவர் காவி உடையில தான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மயிலாப்பூர் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய விழா 63 விழால வள்ளுவருக்கும் காவி துணி போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அது வள்ளுவர் ருத்ராட்சத்தோட காவியோட தான் இருந்தார். இதைத்தான் இந்து மக்கள் கட்சி வள்ளுவர் சிலை தஞ்சையிலே பிள்ளையார்பட்டியிலே அவமதிக்கப்பட்ட பொழுது இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்க அதை அதுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து ருத்ராட்சம் திருநீர் அறிவிச்சோம். அதுக்காக எங்களை கைதெல்லாம் பண்ணாங்க. அப்ப இந்த காவி வள்ளுவர் அப்படிங்கிறது இந்து மக்கள் கட்சி மூலமாக முன்னெடுக்கப்பட்டது. வள்ளுவர் காவியாகத்தான் இருந்தார். இவங்க தான் அவரை வெள்ளையா மாத்தி அவரை பாதிரியாரா சித்தரிக்கிறதுக்கான முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சி நடக்காது, பலிக்காது. அதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் துணை போவாங்க. கனிமொழி மாதிரி இருக்கிறவங்க திருக்குறள் படியா வாழ்றாங்க. நீங்களே சொல்லுங்க. இத்தனை சாராய கம்பெனியும் வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுக்கிட்டு வள்ளுவர் கவர்னர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவங்க எவ்வளவு பெரிய அறிவிலிகள் என்பதை நீங்கள் தான் மொழிப்போர் தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யணும்னு சொல்றீங்க. அவங்க தியாகிகள் தானே? அவங்க என்ன தியாகி? ஏங்க முழுக்க நம்ம போலீஸுக்கு எதிரா இந்த மொழிப்போர்னு 67 65 இவங்க நடத்தினாங்க இல்லைங்களா? அப்பெல்லாம் ராணுவமே வந்துருச்சுங்க. பொது சொத்துக்களுக்கு நாசம் விளைவிக்கப்பட்டது. டிஎன் சேஷன் அவர் தான் சொன்னாரு, சிஐஏ உடைய பங்கு இதுல இருந்ததுனாரு. அண்ணாதுரை எனக்கும் மொழிப்போருக்கு சம்பந்தம் இல்ல, இது மாணவர்கள் போராட்டம்னு வெளியே போயிட்டாரு அண்ணாதுரை. ஈவர் என்ன சொன்னார் தெரியுமா? காலி பயிலுக்கு இவனுங்கெல்லாம் போலீஸ் இவங்களை எல்லாம் முன்கூட்டியே அடிச்சு முட்டி தட்டி உள்ள போட்டிருந்தா இப்படி வன்முறையில இவங்க ஈடுபடுவாங்களா? அந்த வன்முறையில ஈடுபட்டவர்களுக்கு இப்ப அவங்களுக்கு பேருந்து கட்டணத்துல சலுகை, அவங்க மொழிப்போர் தியாகி. இப்ப சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள்னு அவங்களுக்கு பண்ணி. இது திமுக காரனுக்கு, திமுகவை சார்ந்த அந்த காலத்துல அந்த வன்முறையில ஈடுபட்டவங்களுக்கு இதை ரத்து செய்யணும். இது தேச விரோதம். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்றாங்க தெரியுங்களா? திமுக காருக்கு ஏதாவது பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக பாடநூல் வாரிய தலைவரா யாரெல்லாம் திமுக பிரச்சாரம் பண்ணாங்களோ கொண்டு போய் யார லியோனி போட்டாங்க. அது மாதிரி சுபவி போட்டிருக்கிறாங்க, மனுஷபுத்திரனா அவங்களெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ் மையம் ஜெகத் கஸ்பர் நடத்துறாரு இல்லைங்களா? இப்ப நேத்து கூட போய் ஒரு பொங்கல் விழால பங்கெடுத்துட்டு இருக்கிறார். ட்ரம்ஸ் அடிக்கிறாரு, கையெல்லாம் நடுங்குது. ஆனா அவர் என்ன மேடையில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஐயா ஸ்டாலின் யார் சொன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, நான் நல்லா தான் இருக்கிறேங்கிறாரு. ஆனா கை எப்படி நடுங்கிட்டே இருக்கு. அது அவரோட நல்லா இருக்கணும் என்னங்க, அது நாம அவருடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். சும்மாங்க இவங்க யாரெல்லாம் திமுகவுக்கு தொண்டர்படையா பயன்படுத்துறாங்க. அது மட்டுமல்ல, இந்த வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இந்து சமய அறநிலையத்துறையே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தணும்னு ஒரு முயற்சியை செயற்பாடு செய்யறாரு. திமுக சார்பில் முருகபக்தர் மாநாடு நடத்துங்க வேண்டாம்னு சொல்லுங்க. அதுக்கு அறநிலையத்துறையை பயன்படுத்தி நடத்துறோம். இப்ப எப்படி சிவராத்திரி விழா பண்ணாங்க இல்லீங்களா? சிவராத்திரி விழா நடத்தும் போது என்ன சொன்னாரு வீரமணி? கண்டிப்பா இது வேலை இல்லைன்னு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் கிட்ட போய் விளக்கம் கொடுக்காம அவரை போய் சமாதானப்படுத்தினார். அவங்க இந்த கோயில்கள், அரசு அலுவலகங்கள், அவங்க மந்திரி சபை எல்லாத்தையுமே அவங்க பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. அவங்க அரசு பணத்துல கருணாநிதி நூற்றாண்டு விழா, எங்க பார்த்தாலும் கருணாநிதி நூற்றாண்டு விழா, அது ஒரு பேனா உருவமா எடுத்துட்டு வர்றாங்க. எல்லா பள்ளி கல்லூரிகள்லயும் அது ஒரு விழாவா நடத்துறாங்க. அதனால இவங்க திமுக மயமா மாத்திட்டு இருக்காங்க, ஒரு குடும்ப மயமா மாத்திட்டு இருக்காங்க. எந்த பஸ் ஸ்டாண்டு வந்தாலும் சரி, எந்த அரசு கட்டடம் வந்தாலும் சரி, அது கருணாநிதி பேர் வைக்கணும், அது சிலை வைக்கணும். அரசு பணத்துல இருந்து இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணி ஆடம்பரமா விழா நடத்துறாங்க. இதையெல்லாம் நம்ம வன்மையா கண்டிக்கணும். வழக்கமா முந்தி தை 1 வந்தாலே முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் புத்தாண்டுன்னு சொல்லுவார். இந்த முறை தமிழக முதல்வர், இப்போதைய தமிழக முதல்வர் அதை பத்தி பேசல, பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கம்பராமாயண நூலை முதலமைச்சருக்கு பரிசா வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், தமிழக முதல்வர் 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்கள மதிக்கிறதாக ஏற்றுக்கலாமா? அது அந்த மாதிரி மதிச்சா பரவாயில்ல. அவர் வாழ்த்து சொன்னாலே பெருசுதான். தீபாவளிக்கும், விநாயகர் சதுர்த்திக்கும், இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கும், ராம நவமிக்கும் நீங்க ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க. உங்க கட்சியில் இருக்கிற 1 கோடி இந்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க.
அதனால அவங்க வந்து அதெல்லாம் இது கொஞ்சம் நெருங்கி அவங்க என்னன்னா சமாதானப்படுத்திக்கலாம். அவங்கள டிஆர் பாலு வெளிப்படையா பேசுறாரு, நான் 3 கோயிலை இடிச்சேன், ஆனா இவங்களுடைய ஓட்டு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பணம் பிரச்சாரம் இந்த ரெண்டும் அவங்க வந்து அதுல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பணபலத்துல இருந்து ஜெயிச்சிடலாம். நல்லா அதுதான் இப்போ வந்து இந்த 2.5-3 வருஷம் ஆக போகுது. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள இன்னும் எவ்வளவுதான் பணம் இதுல இருந்து எடுக்க முடியும்னு பாக்கலாம். அதனால பணபலத்தை வைத்து வெற்றி பெறலாம்னு திமுக கனவு கண்டு கொண்டு இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபைல்ஸ் 3 வந்துருச்சு, டிஎம்கே ஃபைல்ஸ். இந்த முதல் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வந்து அவங்களுடைய அந்த சொத்து பட்டியலை வெளியிட்டாங்க, பினாமி சொத்து பட்டியல். ஃபைல்ஸ் 2 அவங்க எப்படி எல்லாம் ஊழல் பண்ணாங்க அதை வெளியிட்டாங்க. இப்ப வந்து ஆதாரங்களை அவங்க டெலிபோன் பேச்சுக்கள். இப்போ நேற்றைய தினம் வந்து டிஆர் பாலுவும் அப்ப ஒரு மந்திரி, அதே மாதிரி ஐயா இருந்தாருங்க இல்லையா ஜாஃபர் சேகர், அப்ப அவர் உளவுத்துறை, அவர் வந்து தகவல் கொடுக்குறாரு. எப்ப வந்து வருமான வரித்துறை உங்க வீட்டுக்கு ரெய்டுக்கு வரலாம் கேட்டு தான் வருவாங்களா? அதெல்லாம் அம்பலமாகுது இல்லையா? இதே மாதிரி நீராராடியாவோட டேப், கனிமொழி பேசின டேப், இதெல்லாம் இருக்குது நிறைய. அந்த காலத்துல அதையெல்லாம் வந்து இது வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 இருக்கு இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் பெருசு, ஏறத்தாழ பல மணி நேரங்கள் ஓடக்கூடியது. அதுல பல பேச்சுக்கள் ஒவ்வொன்றா இன்னைக்கு வந்து பிஜேபி சார்பில் அது வெளியிடப்படும். அதனால மக்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இவங்க யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க லஞ்ச ஊழல் செய்தவர்கள், இவர்கள் மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள், கனிம வளத்தை கொள்ளையடித்தவர்கள், சாராயம் விற்று இந்த மக்களை அதுல வந்து போதையினுடைய பிடிக்க ஆளாக்கியவர்கள், தமிழ்நாட்டை குடிகார மாநிலமா மாற்றியவர்கள். இந்த பாவமெல்லாம் இவங்களை சும்மா விடாது. முன்ன மாதிரி இவங்க தப்பிச்சுக்க முடியாது. இப்பெல்லாம் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, லஞ்ச ஊழல் குற்றவாளிகளான இவர்கள் தப்பிக்க முடியாது. அதனால இதுல அவங்க வந்து நிச்சயமா மாட்டி